கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 17:5 என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன, என் காலடிகள் வழுவி போகவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு நிறைய பாதைகளை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன. நாம் நடக்க வேண்டிய பாதை, மனிதனுடைய வழிகள் என்றைக்கும் தாறுமாறானவைகளாக, தடுமாறுகிறவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்முடைய காலடிகள் இருக்கும் பொழுது, நம்முடைய நடைகள் ஆண்டுடைய வழிகளில், நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய வழிகளில் இருக்குமாயிருந்தால், அவைகள், நம்முடைய நடைகள் என்றைக்கும் வழுவி போகாது, தடுமாறி போகாது, நிலை குலைந்து போகாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடியது. நாம் போக வேண்டிய பாதையை தெளிவுபடுத்தக்கூடியது. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அதை சரிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன. ஆண்டுடைய வழிகளில் நடக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற வழிகளில் நாம் நடக்கும்போது, என் காலடிகள் வழுவி போகவில்லை, தடுமாறி போகவில்லை. நீங்கள் நானும் ஆண்டுடைய வழிகளில் சரியாக நடப்போமானால், அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடப்போமானால், நாமை காத்துக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம். நாம் சரியான பாதையில் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும், தவறான பாதையில் கடந்து போகாது. இன்றைக்கு உலகம் பாவத்துக்குள்ளாகவும் போராட்டத்துக்குள்ளாகவும், மனிதனுடைய ஆண்டவர் தவறான கிரியைகளிலே அவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளும் கடந்து போகிறது. ஆனால் தேவனுடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தால், என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல நாமளும் சொல்ல முடியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்படட்டும், என் காலடிகள் வழுவி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் வார்த்தைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். அவர் சொல்லுகிற பிரகாரமாக நம் வாழ்க்கையை நடத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தேவ கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. எல்லா தடுமாற்றங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்வீராக. ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நடைகள் ஆண்டவரே உமது வழிகளில் உறுதிப்படட்டும். ஆண்டவரே, காலடிகள் வழுவி போகாதபடி, தடுமாறாதபடி நிலைத்து நிற்க உதவி செய்யும். சரியான பாதையில் ஒவ்வொருவரும் கடந்து போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நபரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.